செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கடந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் நடைமுறை நாட்களில் எவ்வாறு தொடர்படுகிறது, எங்களுடைய தவறுகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது, நாங்கள் கூறுகின்ற விடயத்தை நம்ப வேண்டிய கடப்பாட்டை கடந்து செல்வதனால் இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கின்றது என்பது இன்று நேற்றல்ல, தேசிய தலைவரின் காலம் தொடக்கம் அவை இன்று வரையும் நீண்டு கொண்டிருக்கின்றது. அவை தொடர்பில் தான் ஒரு சில நடந்த விடயங்களையும் நீங்கள் அறிந்த விடயங்களையும் மேலதிகமான சில விடயங்களையும் இன்றைய நாளிலே ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் கருணாவின் பிளவு என்பது எல்லோராலும் பிரதேசவாதமாக பார்க்கப்பட்டது, புறக்கணிப்பாக பார்க்கப்பட்டது, அல்லது பல்வேறுபட்ட விதத்திலே ஒரு ஓரவஞ்சனையாக பார்க்கப்பட்டது. கருணா நல்ல தளபதி, அவரை வன்னி தலைமைகள் ஓரங்கட்டி விட்டன என்றெல்லாம் பார்க்கப்பட்டது. இவ்வாறான கருத்துக்கள் இன்றும் வடக்கிலும் கிழக்கிலும் பல பேரிடம் பேச்சாக இல்லாது விட்டாலும் முணுமுணுப்பாக இருக்கின்றது, அல்லது ஒரு சாரார் சேருகின்ற போது பேச்சாகவும் விவாதமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. கருணாவின் பிளவு என்பது ஆணையரவு வெற்றியின் பின்னர் அவை மெல்ல மெல்ல நகரத் தொடங்குகின்றன. அவை கிட்டத்தட்ட துளிர் விட்டதாகவே கூற வேண்டும். கருணா ஆணையரவை வெற்றி கொண்ட பின்னர் அந்த இடத்திலே கருணாக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது பலருடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் கருணா அண்மையிலே வழங்கிய ஒரு செவியிலே கூறுகின்றார், அந்த சண்டையை முன்னின்று நடத்தியது பானு என்கின்ற கருத்தை அவர் அந்த இடத்திலே கூறுகின்ற ஒரு பதிவும் இப்போது இருக்கின்றது. உண்மையை யுத்தத்தில் அனைவரும் யுத்தத்தை எடுத்துக்கொண்டா அதுக்குரிய தளபதி நானும் இல்லை, அதுக்கு தளபதி இறந்தவர். இவ்வாறாக அவர் கூறிய தகவலும் இருக்கின்றது. ஆனால் அன்றிலிருந்து ஆணையரவு வெற்றியின் பின்னர் கருணாவினுடைய திட்டம் என்பது இந்த அமைப்பில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு மெல்ல மெல்ல துளிர் விடுகின்றது. அது அந்த அமைப்பில் இருந்த கருணா சார்பானவர்களிடம் அல்லது முன்னிலை இரண்டாம் நிலைகளில் இருந்தவர்களிடம் அவை மெல்ல மெல்லமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளிலும் ஆணையரவு வெற்றியின் பின்னர் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. ஆனால் அவ்வாறு யாரோ ஒரு சக்தி இதற்குள் வேலை செய்கிறது, இதில் சற்று கவனம் எடுங்கள் என்று தேசிய தலைமையிடம் கூறிய போதும் கூட அங்கு இருந்து ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு வெளிப்படுகிறது. எனக்கும் கருணாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அல்லது அந்த எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நல்லுறவை சீர்குலைப்பதற்கு யாரோ செய்கின்ற சதிவேலை என்று அதனை தேசிய தலைமை கடந்து செல்லுகிறது. அதனை சாதகமாகவும் அதனை தனக்கு வாய்ப்பாகவும் பயன்படுத்திய கருணா ஆணையரவு வெற்றியின் பின்னர் கருணா மணலாறு விஜயனின் இணைவும் இங்கு பார்க்கப்படுகின்றது. அண்மை காலங்களிலும் பார்த்திருப்பீர்கள், மணலாறு விஜயனுடைய கருணா தொடர்பான செவ்வியும் போராட்டம் தொடர்பான ஒரு முரண்நிலையான கருத்துக்களும், இதற்கும் சில வேளைகளில் எதிர்கருத்துக்கள் தங்கள் நிலைப்பாடுகள் வெளிப்படலாம். அவை அவர்களுடைய உரிமை. ஆனால் எங்களுடைய கடமை சிலவற்றை கூற வேண்டி இருக்கின்றது. இவ்வாறான நெருக்கத்தின் பின்னணியில் தான் பார்த்தால் சமாதானத்தின் பின்னர் கருணா சார்ந்திருக்கக்கூடிய அல்லது கருணாவுக்கு உடன்பாடான பல போராளிகள் பொறுப்பாளர்களை மணலாறு விஜயன் தொடர்ச்சியாக அரசியல் படுத்துகின்ற ஒரு வேலை திட்டம் கிழக்கு மாகாணத்திலே அதிக அளவில் இடம்பெறுகிறது. அது கிழக்கு வடக்கென்று மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிழக்கில் கருணா தனி மனித முக்கியத்துவத்தை எல்லாம் அதிகப்படுத்திய போது அது தலைமை எவ்வாறு பார்த்தது என்றால், கருணாவின் நடவடிக்கை அது அமைப்புக்கானதை ஒழிய அது தனி மனித நடவடிக்கை அல்லது தனி மனிதனுக்கான ஒரு வாய்ப்பு என்று அங்கு பார்க்கப்படவில்லை. அந்த இடத்திலும் கூட தலைமை சுதாகரித்துக் கொள்ள தவறிவிட்டது என்பதை விட அதனை பார்க்க ஆழமாக மறந்து விட்டது. சிலவளை சொல்லலாம், அவருக்கு எல்லாம் தெரியும் என்று. அவருக்கு அன்று இருந்தது கருணா என்பதை கடந்து கிழக்கு மாகாணம் தான் அன்று இருந்தது. 2003ஆம் ஆண்டு தொடக்க காலத்திலேயே அந்த அமைப்புக்குள், அதாவது கிழக்கில் இருந்த புலிகள் அமைப்புக்குள் ஒரு பலமான பிளவு உணரப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் புலனாய்வு பிரிவு இரண்டாக உடைகிறது. கிழக்கில் ரெஜினோல்ட் தலைமையிலே இருந்த தேசிய புலனாய்வு பிரிவு, அதாவது பொட்டமானின் கீழ் இருந்த புலனாய்வு பிரிவு அப்படியே கருணாவிடம் செல்லுகின்றது. அதில் இருந்த ஒரு 1 தொடக்கம் 6 வரையான உறுப்பினர்கள் வன்னி தொடர்போடு இருக்கின்றார்கள். ஏன் பிரிந்தது என்று கருணாவிடம் ஊடகவியலாளர்கள் வினவுகின்ற போது ஊடகவியலாளர்களை நோக்கி அவர் கூறியது, சில மன அழுத்தங்கள், சில கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். நாமும் அவர்களை கவனித்துக் கொள்ளாது விட்டால் அவர்கள் இலங்கை புலனாய்வுத்துறையுடன் இணைந்து அமைப்புக்கு எதிராகவே அவர்கள் சென்று விடுவார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களை நாங்கள் இந்த கட்டமைப்புக்குள் வைத்துக் கொள்வோம். நிர்வாக பிரிவு என்கின்ற ஒரு புதிய கட்டமைப்பை கருணா உருவாக்கி தேசிய புலனாய்வு பிரிவில் இருந்த உறுப்பினர்கள் ரெஜினோல்ட் தலைமையிலானவர்களை அவர் நிர்வாக கட்டமைப்புக்கூடாக நகர்த்துகிறார். அது மட்டுமல்லாது மாற்று அணி அந்த 1 தொடக்கம் 6 வரையானவர்களுக்குள் சத்தியசீலன், இளங்கோ, கீர்த்தி போன்றவர்கள் வன்னிக்கு தொடர்போடு
வன்னி தொடர்போடு 2003ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இவை ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இவ்வாறு தான் அங்கு தொடக்க கட்டமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பிளவுகள் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையும் இருக்கின்றது. அதன் பின்னர் கிழக்கில் சில முரணான நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. அதில் ஒரு அங்கமாக கிழக்கில் மட்டும் கட்டாய ஆட்சேர்ப்பு யுத்தம் ஒன்று விரைவாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே ஆட்சேர்ப்பு மிக முக்கியம் என்று கிழக்கில் கட்டாய ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிறது. சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சர்வதேச சிறுவர் அமைப்புகள் எல்லாம் கடுமையான கண்டனம் வெளியிடுகின்றன. ஆனால் கிழக்கிலே தீவிரப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது வரி என்கின்ற போர்வையில் கப்பமும் பெறப்படுகிறது. இந்த வரி அல்லது கப்பம் என்ற வரி அறவீடு செய்யப்பட்டது, அது நடைமுறையாக இருந்தது. அதற்கு மேலதிகமாக கப்பம் பெறப்பட்ட போது குறிப்பாக வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டவர்களிடம் இந்த கப்பம் பெறப்பட்ட போது மட்டக்களப்பு கல்குடா தொகுதியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிக முக்கியமான பிரமுகர் ஒருவர், என்னால் இதற்கு மேலதிகமாக கட்ட முடியாது, எனக்கு தொடர் நட்டமாக இருக்கிறது என்று வன்னி சென்று பொறுமைய பிரிவிடம் இருந்து ஒரு கடிதம் எடுத்து வந்து அவர் அந்த மேலதிகமாக கொடுக்கப்பட்ட கப்பத்தை நிறுத்திய நடைமுறைகளும் இருக்கிறது. இந்த கால பகுதியில் தான் கிழக்கு மாகாணத்திலே ஒரு நெருக்கடி நிலை உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது கிழக்கு மாகாணத்திலே கருணாவின் கட்டுப்பாட்டில் இருந்த படை கட்டமைப்புகளுக்குள் சில தனியான படை கட்டமைப்புகள், உபகட்டமைப்புகள், புதிய இராணுவ பிரிவுகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட போது இதுவும் வன்னிக்கு தகவலாக அனுப்பப்பட்டதற்கு மாறாக கிழக்கு மாகாண போராளிகள் மத்தியில் கூட ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த அதிர்வலைகள் ஏற்படுத்தப்பட்ட போது இல்லை, நாங்கள் தலைமைக்கு சில வேலைகளை செய்ய வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதனால் நாங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை கூறி இங்கு மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள். பிளவுக்கான தயார்படுத்தல்கள் சிறு அத்திவாரம் விடுவதில் மட்டுமல்ல, ஒரு பலமான கட்டமைப்பை அவர் உருவாக்குவதிலும், தனியான நிர்வாக கட்டமைப்பு, தனியான இராணுவ கட்டமைப்பு, தனியான நிதி கட்டமைப்பை உருவாக்குவதிலும் கூட கருணா அவர் குறியாக இருந்தார் என்பதை விட அவருடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே அவர் மிக திட்ட தெளிவாக இருந்தார். இவ்வாறான அறிக்கைகள், இந்த இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே இந்த விடயங்கள் எல்லாம் ஜனவரி மாதத்தின் பின்னர் இடம்பெறுகிறது. ஜனவரி மாதத்திலே இந்த விடயங்கள் சம்பந்தமான ஒரு பூரணமான அறிக்கை மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பா இருந்த நீலன் அவர்களால் வன்னிக்கு அனுப்பப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2003ஆம் ஆண்டு மே மாதம் அளவிலே பொட்டமானவர்கள் மட்டக்களப்புக்கு வருகை தந்ததாக, மட்டக்களப்புக்கு வருகை தந்ததை அவதானித்த அந்த அமைப்பில் இருந்த முக்கியஸ்தர்கள், இப்போதும் இருக்கக்கூடியவர்கள் பலர் கூறியிருக்கிறார். 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அவருடைய வருகை இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான குளறுபடிகள் 2 நிர்வாகங்கள் ஒரு பகுதி, அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் 2 நிர்வாக கட்டமைப்புகள், இவ்வாறு பல்வேறுபட்ட குளறுபடிகள் இடம்பெறுகிறது. எதுவுமே முடிந்த பாடில்லை. 2003ஆம் ஆண்டு தாய்லாந்து பேச்சுவார்த்தைக்கு அவர் செல்லுகிறார். தாய்லாந்து பேச்சுவார்த்தை அந்த செப்டம்பர் மாத பகுதியில் இடம்பெற்றிருக்க வேண்டும். செப்டம்பர் அல்லது ஆகஸ்டுக்கும் அக்டோபருக்கும் இடைப்பட்ட மாத பகுதியில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றவர் நேரடியாக வன்னி செல்லாமல் அவர் மட்டக்களப்புக்கு வருகின்றார். வளமையாக வன்னி சென்றுதான் மட்டக்களப்பு வருவது வளமை. ஆனால் அன்று மாறாக அவர் இங்கே வருகின்றார். இதற்கு முன்னர் நீலன் தலைமையிலே ஒரு நடவடிக்கை கௌசல்யன் அவர்களுடைய திருமண வீட்டிலே வைத்து இடம்பெறுகிறது. திருமண வீட்டுக்கு வருகின்ற கருணாவை அப்படியே எடுத்து வன்னிக்கு அழைத்து செல்வது என்கின்ற ஒரு முடிவு, அவரை அப்படியே தூக்கி செல்வது என்கின்ற முடிவு ஒன்றும் எடுக்கப்படுகிறது. அதுவும் முறியடிக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அறிந்த பின்னர். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் தாய்லாந்தில் இருந்தும் கூட வன்னி செல்லாமல் மட்டக்களப்பு வருகிறார். அவர் கிட்டத்தட்ட சுதாகரித்துக் கொண்டு விட்டார். நான் இனி இந்த இடத்திலே சென்றால் திரும்ப முடியாது என்பது அவருடைய ஒரு நம்பிக்கையா இருக்கிறது. ஆனால் தலைமை அவரை அழைத்தபடியே இருந்திருக்கின்றது. 2003 மே மாதம் பொட்டம்மன் அவர்கள் மட்டக்களப்பும் வந்து சென்ற பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் உறுதிப்படுத்தப்படுகிறது. 27/11/2003ஆம் ஆண்டு இடம்பெற்ற மாவீரர் நாள் அணிவகுப்பு மற்றும் அங்கு இடம்பெற்ற சிறப்பு மரியாதைகளின் போது இந்த பிரதேசவாதத்தின் உச்சமாக பார்க்கப்படக்கூடிய ராஜன் சத்தியமூர்த்தியாக இருக்கலாம், மௌனூர் சாமியா இருக்கலாம், அல்லது அதன் பின்னர் அலிசாயிர் மௌலானா போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே முக்கிய பங்கு வகிக்கப்பட்டு அல்லது முக்கிய பங்குதாரர்களாக அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட ஒரு சலசலப்பும் அதன் பின்னர் இடம்பெற்றிருந்தது. விடுதலை புலிகளின் இராணுவ அணிவகுப்பு என்பது வேறு யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் அங்கு இவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கின்ற ஒரு மரபு மீறிய தன்மை இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் அந்த மாவீரர் நாள் இடம்பெற்ற பின்னர் சில சம்பவங்களும் உடனே இடம்பெறுகிறது. இந்த மாவீரர் நாளின் பின்னர் அற்புதம் மாஸ்டர் அவர்கள் ஒரு பொறி வெடி ஒன்றிலே, அதன் பின்னர் பலரும் தொடர்ச்சியாக ஆங்காங்கே சில உள்ளக மரணங்களும் இடம்பெற்றது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இவை 2003 நவம்பர் மாதம் இடம்பெறுகிறது. 2003 நவம்பர், பிறகு 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் இது உச்சம் பெறுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான்
கடந்து செல்லுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் இவ்வாறான நிலைமைகள் மோசமடைகிறது, உடனே கவனம் செலுத்துங்கள் என்று நீலன் அவர்களிடமிருந்து வன்னிக்கு தலைமைக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஜனவரி மாதம் செல்லுகின்றது. மே மாதம் பொட்டம்மான் வருகிறார். ஆனால் அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பில் ஒரு பெரிய நடவடிக்கை ஒன்றுக்கான பாய்ச்சல் இருக்கவில்லை என்கின்ற அதிருப்தியும் கோபமும் பலரிடம் இருக்கின்றது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு பலரிடம் தலைமை இந்த இடத்திலே சற்று கவனம் செலுத்தவில்லை என்கின்ற கோபங்களும் பலரிடம் இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு சில முக்கியமான விடயங்கள் அங்கு பேசப்படுகிறது. பிரதேசவாதம் இருந்ததா இல்லையா என்பது தொடர்பில் கருணா நிரூபிக்க தவறிவிட்டார். அது பிரதேசவாதமாக இறுதியில் அவரால் முடிக்க முடியவில்லை. அது ஒரு சுயநலமாகத்தான் அவருடைய செயற்பாடு முடியப்பட்டது. கருணா மீது நடவடிக்கை எடுப்பது என்பது பெரிய விடயம் அல்ல. ஆனால் அந்த விடயம் எடுப்பதில் எங்கு நெருக்கடி இருக்கிறது என்றால், அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால், ஒருவேளை அந்த நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், கிழக்கு மாகாணம் எனக்கு, அதாவது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அவர் இருக்கின்ற போதும் அதற்கு பின்னரும் ஒன்றிணைவுக்கான வாய்ப்பு என்பது சிறிதளவு கூட இல்லை. அது பெரும் பிளவாக இருதுருவ அரசியலாகத்தான் எதிர்காலத்தில் பயணிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இது ஒரு பெரும் சந்ததி இடைவெளியாக மாறிவிடும் என்பதனால் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கியதாகத்தான் அங்கிருந்த ஆழமாக கற்றறிந்த பலரிடம் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. வடக்கிலும் கிழக்கிலும் இதுதான் இருக்கின்றது. அந்த இடத்தில் முடிவெடுத்தால் ஆபத்து எதிர்காலத்திலும் அல்லது தனது காலத்தில் மட்டுமல்ல, இது பின்னிட்ட காலங்களுக்கும் இது கடத்தப்படும் என்பது அவருடைய ஒரு தகவலாக இருந்தது. இந்த கால பகுதியில் எல்லோரிடமும் இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. ஏன் பல மோசமான செயற்பாடுகளும் இடம்பெற்றது என்றெல்லாம் கூறப்படுகிறது. பல தகவல்கள், பல சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றது. அனைத்துமே இன்னும் ஒருவர் மீது பழியை போடுவதற்காக உள்ளக ரீதியாக இராணுவ புலனாய்வு பிரிவினரும் செய்த செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. இந்த காணொளியின் பின்னர் பலருக்கு திருப்திகளும் திருப்தியின்மையும் வெறுப்புகளும் ஏற்படலாம். ஆனால் வரலாற்று தகவல் ஒன்றையே இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இதன் பின்னர் இன்னும் ஒரு வரலாற்று சம்பவம் கடத்தப்படுகிறது. அதற்கு முன்னர் இன்னும் ஒரு சம்பவத்தையும் பார்த்துவிட்டு வருவோம். இதே காலப்பகுதியில் கிழக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சிறப்பு புலனாய்வு பொறுப்பாளராக இருந்த நீலன் அவர்கள் கருணாவினுடைய ஒரே காலப்பகுதியிலே பயிற்சிக்காக சென்று இருவரும் ஒரே காலப்பகுதியிலே இணைந்த இருவராகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு பிரதானமான சந்திப்பு ஒன்று மீனகத்திலே இடம்பெறுகிறது. சந்திப்பு இடம்பெற்ற பின்னர், இது 2004ஆம் ஆண்டு காலப்பகுதி என்று கூறப்படுகிறது. அந்த சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் முக்கியமான புலனாய்வு போராளிகளோடு கருணா சந்திக்கின்றார். உத்தியோகபூர்வமான பிளவு அறிவிக்கப்படவில்லை. அங்கும் இங்குமாக அந்த உரசல் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அந்த காலப்பகுதியிலே அவர் நீலன் அவரை உரிமையோடு நீலன் என்றுதான் கூறுவதாக அருகில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள். நீலன் அவர்களை தரித்து நின்று செல்லும்படி கூறியதாகவும், அதன் பின்னர் நீலன் அவர்கள் தரித்து நின்றதாகவும், அதன் பின்னர் கருணா அவர்கள் நேரடியாக அவர் மீது சில தாக்குதலை நடத்தியதாகவும் தான் கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய பலரால் கூறப்படுகின்ற தகவலாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அவர் அருகில் இருந்த ஒரு சிறிய அறை என்று சிலர் கூறுகிறார்கள் மீனகத்துக்கு அருகில் இருந்த மலசல கூடத்தில் தான் அவருடைய உடல் வன்னியில் இருந்து சென்ற போராளிகளால் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு அந்த பிளவுகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் வாகரை ஊடாக கௌசல்யன் தலைமையிலான, அதாவது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் தலைமையிலான எழுவர் குன்ற அணியும் வன்னி நோக்கி சென்றிருந்தது. அதன் பின்னர் 2-3 அணிகள் மட்டக்களப்பிலிருந்து வெளியேறியதெல்லாம் சுதந்திரமாக வெளியேறினார்கள். அதன் பின்னர் ஒரு கட்டத்தின் பின்னர் தான் இது ஒரு உக்கிரமான மோதலாக மாறுகிறது. இந்த இடத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அல்லது பலரிடம் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் தலைமை முடிவெடுக்கவில்லை? கருணா விடயத்தில் கவலையினமாக இருந்ததா தலைமை என்கின்ற கேள்விதான் எல்லோரிடமும் இருக்கின்றது. கருணா விடயத்தில் நான் முன்னர் கூறியதுதான், தனக்கு பின்னும் இந்த சம்பவம் ஒரு பெரும் விரிசலை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் சில முடிவுகளை தலைமை மாற்றியதாக கூறப்படுகிறது. இது அங்கிருந்த போராளி கட்டமைப்புக்கு அப்பாற்பட்ட பலருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பிளவு என்பது எப்படி கட்டமைக்கப்படுகிறது? இந்த பிளவுக்குள் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்ற போது உங்களுக்கு சில வேளைகளில் அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே மாத்தியா பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு நியாயங்கள் அன்றைய கூறப்பட்டன, இன்றும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் மாற்றமில்லை, அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அது பிளவாகத்தான் பார்க்கப்படுகிறது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு சென்ற மாத்தியா அவர்கள் அதன் பின்னர்
தாயக பகுதிக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அந்த காலப்பகுதியில் சண்டை உடன் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் 1993 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் உள்ளக ரீதியாக அந்த பிளவு உறுதிப்படுத்தப்படுகிறது. 94 ஆண்டு காலப்பகுதியில் அவை மக்களுக்கு அறிய கிடைக்கின்றது. 94 ஆண்டு பிளவு மாத்தியாவால் உருவாக்கப்படுகிறது. அதன் பின்னர் 2004 ஆண்டு அடுத்த பிளவை கருணா நடத்துகிறார். அந்த பிளவு அமைப்பில் இருந்து ஒரு பெரும் பிளவாக உத்தியோகபூர்வமாக பெரும் வெடிப்பாக வெடிக்கின்றது. 10 ஆண்டுகளின் பின்னர் அந்த பிளவு இடம்பெறுகிறது. இவ்வாறாக அந்த பிளவுகள் 2 பிளவுகளை பெரும் பிளவுகளை ஈழ விடுதலை போராட்டம் சந்தித்து அதன் பின்னர் 2009 ஆண்டு காலப்பகுதியிலே பெரும் அழிப்பையும் சந்தித்து அந்த இனம் மீண்டு கொண்டு வருகின்ற போது 2020 ஆண்டு காலப்பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அதனைத்தான் கூறுவார்கள், தலைவர் சில விடயங்களை, அதாவது கருணாவை வேண்டும் என்று நினைத்திருந்தால் தலைவர் வடக்கில் வைத்திருக்க வேண்டும், கிழக்குக்கு அனுப்பி இருக்கக்கூடாது என்பது பெரும்பாலானவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போதும் படை கட்டுமானத்திலே அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியிலே இருப்பது குறைவு. ஆனால் ஈழ விடுதலை போராட்டத்திலே அளவு கடந்த நம்பிக்கையின் மீதான நம்பிக்கையும் தான் பல தளபதிகளை சொந்த இடங்களிலே அமர வைத்திருந்தது. ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போது அதனை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த இடத்திலே தலைவருக்கு அறிவுரை கூற முடியாது, புகட்ட முடியாது. ஆனால் அன்று தலைவருக்கு கூறிய சில தகவல்களை எடுத்திருந்தால் அந்த பிளவுகள் தடுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் எம்மவர்களினுடைய பலருடைய கோபமாக அல்ல, எதிர்பார்ப்பாக இருப்பது. அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 16 ஜூன் 2020 ஆண்டு இரவு 7 மணி தொடக்கம் இரவு 1:30 மணி வரை ஒரு பெரும் சம்பவம். ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தகவலை சொல்லுகிறது. ஸ்ரீதரனுக்கு சர்வதேச ரீதியாகவும் உள்ளக ரீதியாகவும் ஒரு பெரும் கருத்துக்கள் கூறப்பட்டது அல்லது பெரும் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த தேர்தல் 2020 ஆண்டு தேர்தலிலே சுமந்திரன் அவர்களை நீங்கள் தேர்தலிலே தனியாக தேர்தலை சந்திக்க விடுங்கள், நீங்கள் அதற்குள் சென்று விடாதீர்கள், அவரோடு இணைந்து செல்வது என்பது தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவர் கட்டாயம் தேர்தல் கேட்கட்டும், அவரும் வெல்லட்டும் நீங்களும் வெல்லட்டும், அவரோடு இணைவது என்பது அது எதிர்கால அரசியலில் தமிழ் தேசியத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற போதும் 17 ஜூன் 2020 ஆண்டு இரவு பொழுது ஞாபகம் இருக்கின்றது. திடீரென ஸ்ரீதரனின் வீடு தேடி செல்லுகிறார் சுமந்திரன் அவர்கள். தேடி சென்று மங்கள சமரவீர அவர்களும் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து விட்டார். நானும் வெளியேறப் போகிறேன், நான் இந்த அரசியலில் இருக்கவில்லை என்று ஸ்ரீதரனுடைய கரங்களை பிடித்து கூறியதாகத்தான் அவருடைய வீட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஸ்ரீதரனுடைய தகவல் அல்ல. அப்படி இருக்கின்ற போது அந்த நொடி பொழுதில் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனை ஆதரிக்கின்ற ஒரு முடிவுக்கு செல்லுகின்றார். மறுநாள் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 ஆண்டு முதல் பயணமாக நெடுந்தீவு பிரசாரத்துக்காக ஸ்ரீதரன் அவர்கள் செல்லுகின்ற போது சுமந்திரன் தொலைபேசி அழைப்பிலே தானும் இதில் வரலாமா என்று கேட்டு இணைந்து கொள்ளுகிறார். அதன் பின்னர் 2020 ஆண்டு தேர்தலில் வென்று சுமந்திரன் வெற்றி வாகை சூடுகிறார். அதன் பின்னர் பார்த்தால் 2020 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுகிறது. அதில் சுமந்திரன் வெற்றி பெறுகிறார். ஏன் இதனை குறிப்பிடுகிறீர்கள்? அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எல்லாம் 4 வருகிறது. 94, 2004, இன்னும் ஒரு 4 வரப்போகிறது. 2020 ஆண்டு ஸ்ரீதரன் யாரின் சொல்லையும் கேட்கவில்லை. சுமந்திரன் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை சொல்லோடு சுமந்திரனுக்காக தன்னுடைய நிலையை முழுமையாக இழக்கின்றார். எப்படி கருணா விவகாரத்திலே முடிவெடுப்பதில் தலைவருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது, நியாயம். அது கிழக்கு மாகாணம். அங்கு முடிவெடுக்கின்ற போது பல பிழையான அல்லது முரணான கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு விடும் என்று. ஆனால் இங்கு சுமந்திரன் வேண்டாம் என்று ஒட்டுமொத்த உலகமும் அவரை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் புத்திஜீவிகள் எல்லாம் கூறுகிறார்கள். அதுக்கு முந்தைய தேர்தலிலே 2015 தேர்தலிலே 72,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்த ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனை ஆதரித்ததனால் அவருடைய வாக்கு அதிலிருந்து சரி அரவாசு பங்காக குறைகிறது. ஆனால் அவர் வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்ற நாளிலிருந்து மறுநாள் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. ஸ்ரீதரன் சுமந்திரனுக்கு இடையில் ஒரு உறவு நிலை பேணப்படுகிறது. இங்கு தேர்தலுக்கு ஸ்ரீதரன் ஆதரித்தது எங்கு பிழைக்கிறது என்றால், எப்படி 2003 ஆண்டு ஒரு கடிதம் தலைமைக்கு செல்லுகின்ற போது தலைமை முடிவெடுப்பதில் சற்று தடுமாற்றத்தோடு பயணித்து கருணா என்கின்ற ஒரு பிளவை உத்தியோகபூர்வமாக வருவதற்கு காரணமாக அந்த கடிதத்தை முறையாக எடுத்துக்கொள்வதில் நெருக்கடி, எடுத்துக்கொள்ளாது விட்டால் நெருக்கடி தலைமைக்கு இருந்தது. ஆனால் ஸ்ரீதரன் விவகாரத்திலே சுமந்திரன் வேண்டாம் என்று எல்லோரும் கூறிய போது ஸ்ரீதரன் அதனை கேட்காது தான் கொடுத்த வாக்குறுதியை தான் தோற்றாலும் பரவாயில்லை, சுமந்திரன் வெல்ல வேண்டும் என்று தன்னையும் அளித்து இன்று தமிழ் தேசியத்தை அளிக்கின்ற அளவுக்கு 2020 ஆண்டு முடிவு அவ்வளவு ஒரு மோசமான முடிவாக மாறி இருக்கிறது.
2024 ஆண்டு தமிழீழத்தின் தலைநகர் திருகோணமலையில் தான் அடுத்த, அதாவது 94, 2004, 2024 தமிழ் தேசியத்தின் அழிவு என்பது கருணா புலவு 2004, 2024 தமிழ் தேசியத்தின் அழிவு தமிழ் தேசியத்தின் தலைநகரான திருகோணமலையிலே உறுதிப்படுத்தப்படுகிறது. தமிழரசு கட்சியின் தேர்தலிலே ஸ்ரீதரன் வெல்லுகிறார். அந்த வெற்றியோடு 75 வருடங்கள் ஒரு பெரும் விருட்சமாக இருந்த ஆயுத போராட்டம், 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த ஆயுத போராட்டம் 2009 மௌனிக்கப்படுகிறது. அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது ஒரு நிறுத்தல் புள்ளியிலே நிற்கின்ற போது 2024 ஆண்டு அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகி இருந்த இன்னும் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரும் அடையாளமாகவும் தமிழ் தேசிய தலைவரால் கை நீட்டப்பட்ட வீட்டு சின்னம் அன்றுதான் அதற்குரிய இறுதி நாளாக இருக்கின்றது. அதிலே 2020 ஆண்டு ஸ்ரீதரன் விட்ட பெரும் தவறினால் 2024 ஆண்டு வீட்டு சின்னம் ஒரு அதல பாதாளத்துக்கு செல்கிறது. தமிழ் தேசியத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. இப்போது நீங்கள் ஒரேடியாக குழம்பி இருப்பீர்கள். அதற்கும் இதற்கும் என்ன, எல்லாம் ஒரே நிலைப்பாடு தான். 94, 2004, 2024, 2004 கருணாவின் பிளவு, 2024 தமிழரசு கட்சியில் சுமந்திரனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலினுடைய விரிசல் நிலை உருவாகின்றது. இதனோடு இன்று எல்லாம் முடிந்து விட்டதாக மாறிவிட்டது. இந்த பதிவு ஏன் கூற வேண்டி இருக்கிறது என்றால், எப்போதும் ஒரு கருத்து சமூகத்திலே முன்வைக்கப்படுகிறது அல்லது ஒரு தனி நபர் தொடர்பில், ஒரு சமூகம் கொண்டாடுகின்ற நபர் தொடர்பில் ஒரு கருத்து வருகிறது என்றால், ஒரு நிமிடம் அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, அவர் தூய்மையானவராக இருந்தாலும் சரி, அவர் மீதான கேள்விகளை கேட்க பழகுங்கள். இன்றும் கூட வடக்கு கிழக்கிலே அதிகளவானவரிடம் இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்னவென்று சொன்னால், கேள்வி கேட்க முடியாது. பல இடங்களிலே பேசுவதற்கு கூட நாங்கள் அதனை கதைப்பதை விரும்புவதில்லை. நாங்கள் அதெல்லாம் முடிந்து விட்டது, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, அவர்களை திருத்த முடியாது. இவ்வாறு சொல்லித்தான் ஒரு இனத்தினுடைய இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை செய்வது தென்னிலங்கை அரசு மட்டுமல்ல, எம்மில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அல்லது கருத்துருவாக்கிகள் அல்லது எம்மில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை கூறுகின்றவர்களும் எம்மின அழிப்புக்கு பெரும் துணையாக இருக்கிறார்கள். கதையுங்கள், பிழை விடுபவர்களை திருத்துங்கள், அல்லது திருத்தாவிட்டால் அவர்களை தண்டிப்பதற்கான வாய்ப்பை தேடுங்கள். பிழைகள் விடுகின்றவர்களை திருத்த தவறியதன் விளைவு 2004 ஆண்டிலே கருணா என்கின்ற ஒரு பிளவை சந்தித்தது. 2020 ஆண்டிலே ஒட்டுமொத்த உலகமும் தலையில் அடித்து சொன்னது ஸ்ரீதரன் இது வேண்டாம், நிறுத்துங்கள் என்றது. கேட்கவில்லை. 2024 ஆண்டு அதே ஸ்ரீதரன் தன்னுடைய வாழ்க்கையை அளித்து தனக்குத்தானே தீ வைத்து 2024 சுமந்திரன் என்கின்ற ஒரு தனி மனிதனால் இன்று ஒட்டுமொத்த கட்சியும் ஆட்டம் கண்டிருக்கின்றது. யார் மீதும் குறையில்லை. ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது ஒரு தனி மனிதனுடைய பலவீனங்கள் வெளிப்படுவது இயல்பு. அந்த இயல்பு நிலையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எல்லோருமாக சேர்ந்து அதனை தட்டி கொடுத்து பராமரித்து அடுத்த கட்டத்தை கடக்க வேண்டும். அதனை கடப்பதற்கு நாங்கள் யாரும் தயாரில்லை. இன்று இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் ஈழத்தமிழர்களிடம் முடிவெடுக்க தெரியாது, கலந்தாலோசிக்க தெரியாது, கூட்டு பொறுப்பு இல்லை, அல்லது ஆக மிஞ்சி போனால் எல்லோருமாக சேர்ந்து கூட்டு பொறுப்பு எங்கு இருக்கிறது என்றால், யாருக்கு வழக்கு போடலாம், எந்த சட்டத்தில் வழக்கு போடலாம், எவ்வாறு தடை செய்யலாம், எவ்வாறு தடை உத்தரவு எடுக்கலாம், எவ்வாறு முடக்கலாம், எவ்வாறு குரல்களை நசுக்கலாம் என்பதற்கு 4 அல்லது 5 பேர் சேர்ந்து ஒரு சட்ட போராட்டத்துக்கு யோசிப்பதை தவிர வேறு எந்த வகையிலும் இன்று இருக்கக்கூடிய தலைமைகள் சிந்திக்கின்ற அளவில் இல்லை. இது யார் மீதான கோபமோ வன்மமோ அல்ல. இது கடந்த காலங்களோடும் நிகழ்காலம் பல விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கிறது இதற்குள். ஆனால் பேசுவதற்கு நேரம் போதாமையால் சில விடயங்களை கோடிட்டு காட்டி அந்த விடயங்களோடு தொடர்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு பல விடயங்கள் முன்னர் அறிந்தவை இருக்கின்றது. இந்த தொடர் விடயங்கள் தொடர்படுத்த வேண்டியிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறோம், 1993 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாத்தையா பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. 94 ஆண்டில் அவை ஓரளவுக்கு ஜனவரி மாதத்திலே மக்களுக்கு தெரிகின்றது, அறிகின்றது, முழுமையாக மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த வீச்சில் 2004 கருணாவின் பிளவு, 2024 தமிழரசு கட்சியின் பெரும் விருட்சம் என்று கூறக்கூடிய தமிழரசு கட்சியின் பிளவு இனி வரப்போகின்ற நாட்களில் ஒட்டவும் முடியாது, அதனை இணைக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இதில் யார் மீதும் கோபம் அல்ல, சுமந்திரன் மீதும் கோபம் அல்ல, ஸ்ரீதரன் மீதும் கோபம் அல்ல, யார் மீதும் கோபம் இல்லை. ஆனால் ஒரு துரோகம் இடம்பெற்றிருக்கிறது.
அந்த துரோகம் ஓரளவு மக்களால் சுதாகரிக்கப்பட்டிருக்கின்றது, மக்களால் அறியப்பட்டிருக்கின்றது. கருணாவின் பிளவு உத்தியோகபூர்வமாக 2003 ஆண்டு காலப்பகுதியில் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் நீலனால் உணரப்படுகிறது. 2024 ஆண்டு தமிழரசு கட்சியின் பிளவு 2020 ஆண்டு சிறிதரனிடம் ஒட்டுமொத்த மக்களாலும் அவர் விரும்பக்கூடிய பல புத்திஜீவிகளாலும் பல கருத்துருவாக்கிகளாலும் மன்றாட்டமாக கேட்கப்படுகிறது. கேட்கவில்லை. இன்று சிறிதரன் தன்னையும் அளித்தார், இன்று சிறிதரனை அழிக்க வேண்டும் என்பதில் சுமந்திரனும் குறியாக இருக்கிறார். எனவே பாருங்கள் அந்த கணக்குகள் எல்லாம், தொடர்புகள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று. மாலை 7 மணி தொடக்கம் 1:30 மணி வரை சிறிதரனின் வீட்டில் பேசவில்லை என்று சுமந்திரன் கூறுவாரா? இல்லை, கூற முடியாது. என்ன பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், பலருக்கும் தெரியும். காலம் பெறுகின்ற போது பேசியது வெளிவரும். இப்படியான சூழ்நிலை தான் இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் தான் துரோகங்கள் எப்படி கட்டமைக்கப்படுகிறது அல்லது வடிவமைக்கப்படுகிறது என்று பாருங்கள். எப்போதும் இனி தமிழினத்திடம் இனி ஒன்றுமில்லை. தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடியது அவருடைய மானம் மரியாதை தான் இருக்கின்றது. இனி அவர்களுக்கான அரசியல் அல்லது அவர்களுக்கான எதிர்காலம் அல்லது அவர்களுக்கான தூர நோக்கு எதுவுமே கண்ணு கட்டிய தூரம் வரையும் இல்லை. தமிழரிடம் ஒவ்வொரு குடும்பத்திடமும் இருக்கக்கூடியது மானம் மரியாதை, அவர்களுக்கான அற ஒழுக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். கட்சி அரசியல் அல்லது அடுத்த கட்ட எதிர்காலம் அல்லது தமிழ இன விடுதலை என்பதெல்லாம் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவில்லை. ஏனென்றால் அனைத்து கட்டமைப்புகளும் சிதைக்கப்பட்டு விட்டன, அனைத்து கட்டமைப்புகளும் உடைக்கப்பட்டு விட்டன. இவை ஒரு வரலாற்று பதிவு. இந்த வரலாற்று பதிவை கூர்மையாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களிலே எழுதி கொள்ளுங்கள். பலரும் அன்றும் பல கருத்துக்கள் எழுதியிருந்தீர்கள். நடந்தவற்றை நாங்கள் ஒப்பீட்டளவில் கூறுகிறோம். முடிவெடுப்பதும் கருத்துக்களை விவாதித்துக் கொள்வதும் உங்களின் முடிவு. பல கருத்துக்கள் அன்று நீங்கள் எழுதியிருந்தீர்கள், பல கருத்துக்களை நாமும் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். பலர் கேட்கிறீர்கள், உங்களுடைய காணொளி உடனே எங்களுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை என்று. உடனடியாக நீங்கள் அது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரங்களிலே இந்த காணொளி பதிவேற்று செய்யப்பட்டவுடன் இந்த காணொளி உங்களுடைய கரங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.